ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 168. இந்த பகுதியில் 175வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 19வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 19. மகாபுத்திர் மகாவீர்யோ மகாசக்திர் மகாத்யுதிஹி அனிர்தேஷவபு ஸ்ரீமான் அமேயாத்மா மகாத்ரித்ருக்கு. நாமம் 175. ஓம் மகாபுத்தயே நமக. ஞானிகளுக்கும் ஞானம் அளிப்பவர் என்று இதற்கு பொருள். ராமானுஜர் காலத்தில் யக்ஞமூர்த்தி என்று ஒரு பண்டிதர் இருந்தார். வேத வாக்கியங்கள் தொடர்பாக சம்பிரதாய ரீதியில் ராமானுஜரோடு வாதப்போர் புரிய வந்தார். அப்போது அவர் ராமானுஜரிடம் சொன்னார், ராமானுஜரே, நான் மட்டும் உங்களிடம் தோற்றுவிட்டால் என்னுடைய சம்பிரதாயத்தையே விட்டுவிட்டு உங்கள் சம்பிரதாயத்திற்கு வந்து விடுகிறேன். உங்கள் பெயரையும் என் பெயரோடு இணைத்துக் கொள்கிறேன். என்னோடு வாதம் செய்ய நீங்கள் தயாரா என்று கேட்டார். அதற்கு ராமானுஜரும் சரி, நான் தயார் என்று சொன்னார். வாதமும் தொடங்கியது. அது எத்தனை நாட்கள் நடந்தது தெரியுமா? பாரத போர் போன்று இந்த வாதப்போரும் 17 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றது. இறைவனும் ஜீவாத்மாவும் ஒன்று என்ற ரீதியில் யக்ஞமூர்த்தியும், இறைவன் வேறு ஜீவாத்மா வேறு என்ற ரீதியில் ராமானுஜரும் பற்பல வேத வாக்கியங்களை மேற்கோள் காட்டி வாதிட்டார்கள். இருவருமே நன்றாக வாதிட்டார்கள். அப்போது 17ஆம் நாள் வாதத்தில் சாந்தோக்கிய உபனிஷத்தில் உள்ள ஏகம் ஏவ அத்விதீயம் என்ற வாக்கியத்தை மேற்கோள் காட்டினார் யக்ஞமூர்த்தி. இதனுடைய பொருள், இறைவன் ஒருவனே இருக்கிறான், அவனுக்கு இரண்டாவதே இல்லை என்று இதற்கு பொருள். இப்படி இந்த வாக்கியம் தெள்ளத் தெளிவாக சொல்கிறதே இறைவன் ஒருவனே இரண்டாவதே இல்லை என்று. அப்படி இருக்க இறைவனை காட்டிலும் வேறுபட்டதாக ஜீவாத்மா எவ்வாறு இருக்க முடியும்? அதனால் தான் சொல்கிறேன், இறைவனும் ஜீவாத்மாவும் ஒன்றே என்று யக்ஞமூர்த்தி வாதிட்டார். இதை கேட்டு ராமானுஜர் திகைத்தார், விடையளிக்க முடியாமல். அதற்குள் மாலை நேரம் வந்தமையால் நாளை விவாதத்தை தொடர்வோம் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மாலை அனுஷ்டானங்களுக்கு சென்றார் ராமானுஜர். வெற்றி செருக்கு பொங்கும் முகத்துடன் யக்ஞமூர்த்தி சபையிலிருந்து வெளியேறினார். கனத்த மனத்துடன் தமது மடத்தில் இருக்கும் வரதராஜ பெருமாளிடம் வந்தார் ராமானுஜர். எம்பெருமானே, நம்மாழ்வார், நாதமுனிகள், ஆளவந்தார் போன்ற ஆச்சாரியர்கள் மூலமாக நீ தந்த இந்த சம்பிரதாயத்தையே நீயே அளிக்கலாம் என திட்டமிட்டு விட்டாயோ? இவ்வளவு உயர்ந்த சம்பிரதாயம் என் குற்றத்தால் தோற்கலாமா? நீ என்ன லீலை செய்ய திட்டமிட்டுள்ளாயோ தெரியவில்லையே என்று பெருமாளிடம் புலம்பிவிட்டு இரவு உணவு உட்கொள்ளாமல் உறங்க சென்று விட்டார். அன்று இரவு ராமானுஜர் கனவில் தோன்றிய வரதராஜ பெருமாள், ஆளவந்தாருடைய சித்தித்ரயம் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். அடுத்த நாள் காலை விழித்திருந்த ராமானுஜர் சித்தித்ரயத்தில் உள்ள கருத்துக்களை சிந்தித்து பார்த்தார். ஏகம் ஏவ அத்விதீயம், இறைவன் ஒருவனே இருக்கிறான், இரண்டாவது இல்லை என்றால் இரண்டாவது பொருளே இல்லை என்றோ ஜீவாத்மாக்களே இல்லை என்றோ பொருள் அல்ல. இறைவன் ஒப்பற்ற ஒருவனாக இருக்கிறான். அந்த ஒப்பில்லா அப்பனை போல இரண்டாவது நபர் யாருமில்லை என்றுதான் பொருள் என்று ஆளவந்தார் கூறிய விளக்கம் ராமானுஜரின் நினைவிற்கு வந்தது. அப்போது ஆகா, பெருமாள் கருணையே கருணை என்று பெருமாளுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு புது பொலிவோடும் கம்பீரத்தோடும் சபைக்கு வந்தார் ராமானுஜர். அவர் வந்த தோரணையை பார்த்த உடனேயே அஞ்சிய யக்ஞமூர்த்தி நேராக ராமானுஜரின் திருவடிகளில் வந்து விழுந்தார். என் தோல்வியை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றார். அப்போது ராமானுஜர் சொன்னார், இன்னும் நான் ஏகம் ஏவ அத்விதீயம் என்ற வாக்கியத்துக்கு நான் விளக்கமே அளிக்கவில்லையே என்று சொன்னார் ராமானுஜர். அதற்கு
இல்லை, உங்கள் முகத்தை பார்த்த உடனேயே எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். இன்று முதல் உங்கள் சீடனாகிறேன். உங்கள் பெயரை என் பெயரோடு இணைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார் யஞமூர்த்தி. அப்போது ராமானுஜர், இன்று இந்த வாதத்தில் நான் வென்றேன் என்றால் எனது புத்தியால் நான் வெல்லவில்லை. இதற்கான புத்தியை அடியேனுக்கு தந்தவர் வரதராஜ பெருமாள். அதனால்தான் அந்த வரதராஜ பெருமாளின் திருநாமமான அருளாளப் பெருமாள் என்பதையும் உங்கள் பெயரோடு இணைத்துக் கொள்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னார் ராமானுஜர். அதனால் வரதராஜரின் திருநாமமாகிய அருளாளப் பெருமாள், ராமானுஜரின் திருநாமமாகிய எம்பெருமானார் இரண்டும் இணைக்கப்பட்டு அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் என்று அவருக்கு திருநாமம் உண்டானது. இப்படி ராமானுஜர் போன்ற மாபெரும் குருமார்களுக்கும் வாதம் செய்வதற்கு தேவையான அறிவை தரக்கூடிய ஞான நிதியாக திருமால் திகழ்வதால் மகாபுத்தி என்று அழைக்கப்படுகிறார். இந்த 175வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் மாணவர்களுக்கு ஞாபக சக்தி நன்கு வளரும்படி திருமால் அருள் புரிவார். அடுத்து திருநாமம் 176. ஓம் மகாவீர்யாய நமக. திருமால் மீது மன்மதன் எய்திய பானம். மன்மதன் சிவபெருமானின் மீது பானம் எய்து சாம்பலானான். இப்போது பெருமாள் மீது எய்திய பானத்தால் மன்மதன் என்ன ஆனான்? இதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.